வணக்கம். இதில் உங்கள் கேலக்ஸி அகாடமி சேலம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸரில் இருக்க யூனிட் 8 ஃபார்ம் பிஸ்னஸ் அண்ட் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட், யூனிட் 9 அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் அண்ட் மார்க்கெட்டிங் இன்டெலிஜென்ஸ். இதனோட மெட்டீரியல் வந்து ஒரு ஓவர்வியூ உள்ள என்னென்னலாம் இருக்குது, என்னென்னலாம் கொடுத்துருக்கோன்றதை பார்க்க போகிறோம். இது வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரு ரிவைஸ்ட் அண்ட் அப்டேட் எடிஷன். ஆல்ரெடி நம்ம மெட்டீரியல் ரெடி பண்ணியிருப்போம். அதில் வந்து 2023க்கு முன்னாடி கேட்ட கொஷின்ஸ் வரையும் நம்ம வந்து ஆட் பண்ணி கொடுத்துருப்போம். பட் இந்த எடிஷனில் வந்து அப்டேட்டான பாயிண்ட்ஸு, ஃபினான்ஸ் சம்மந்தமான இருக்க ரிலேட்டட் டேட்டாஸ், அப்புறம் கடைசியாக கேட்ட 2023 அக்ரிகல்ச்சரில் சம்மந்தமாக வந்த எல்லா எக்ஸாமோட கொஷின்ஸை ஆட் பண்ணி இந்த எடிஷன் வந்து இப்போ ரிலீஸ் பண்ண இருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, யூனிட் 8 ஃபார்ம் பிஸ்னஸ் அண்ட் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட். ஆக்சுவலி இதை ரெடி பண்ணது எல்லாமே வந்து எக்ஸ்பர்ட் ஸ்டாஃப்ஸ் தான். ஸோ அடுத்து வந்து யூனிட் 8ஓட சிலபஸ் இதை வந்து டாபிக் வைஸ் பிரித்து மொத்தம் ஒரு 99 பேஜில் நம்ம கொடுத்துருக்கோம். இது எல்லாமே வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி எல்லாமே ஒன்லைனரில் தான் இருக்கும். அண்டு நம்ம எல்லாமே பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே போல்ட் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எக்ஸாமில் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துருப்போம். இது ஓவராலாக எல்லாமே நம்ம இந்த 2 யூனிட்டும் வந்து எல்லா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான ஃபினான்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் வந்து கவர் பண்ணுற மாதிரி தான் இந்த மெட்டீரியல் இருக்கும். ஸோ தேவையான இடத்துல கிராஃப்ஸு, பிக்சர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட்டோட ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அதாவது ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸ் 2018, அதே போல் ஏஓலையும் 2018 அந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ப்ரீவியஸ் இயர்னு கொஷின் எடுத்துக்காமல் அதனோட கவரேஜ், அதாவது இப்போ இந்த கொஷின் கேட்குறாங்கன்னா அதனோட பேக்ரவுண்ட் என்ன, அது ரிலேட்டடான இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் ஆட் பண்ணி தான் கொடுத்துருப்போம். ஸோ இப்போ இந்த ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா இதே கொஷினை ரிப்பீட் பண்ண முடியாமல், ஸோ இதனோட பேக்ரவுண்ட் வேறு ஏதாவது இதுக்கு ரிலேட்டடாக இருக்காதா அப்படின்னு பார்த்து அந்த பாயிண்ட்ஸை ஆட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். ஸோ மெட்டீரியல் பார்த்திங்கன்னா படித்தா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும் வித் பிக்சர்ஸோட. ஸோ அடுத்து நம்ம 2வது யூனிட் போகலாம், யூனிட் 9. யூனிட் 9 பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் அண்ட் மார்க்கெட்டிங் இன்டெலிஜென்ஸ். ஸோ இதுவும் அதே போல் தான். அதனோட சிலபஸை வந்து டாபிக் வைஸ் பிரித்து அது கொடுத்துருக்கோம். இது வந்து 2 யூனிட்டாக இருக்குது, அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங், அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ இதுலேயும் அதே போல் தான். ஏஹெச்ஓ, ஏடிஏ, அதாவது ஏஹெச்ஓனா அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர், ஏடிஏனா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர், எஃப்ஏனா ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸ், ஏசிஎஃப் அசிஸ்டன்ட் கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட், ஏஓ அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர். ஸோ இதனோட எல்லா கொஷினோட கம்பைல் தான் இதில் மெர்ஜாக இருக்கும். கொஷின்ஸ் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா 2008லேருந்து 2023 வரை இருக்க எல்லா கொஷின்ஸுமே வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ மொத்தம் இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ஒரு 100 பேஜஸ் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா ஒரு 200 பேஜஸ் தான் வந்து இந்த 2 யூனிட்டும் சேர்ந்து இருக்குது. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரீசெண்டாக டிஎன்பிசி அவங்களோட ரிவைஸ்ட் ஆனுவல் பிளானர் ஃபார் 2024 வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் நம்ம ஏஓ அண்ட் ஏஓவோட நோட்டிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை பேஸ் பண்ணி நம்ம கேலக்ஸி அகாடமியில் இப்போ ஃபார் போத் ஏஓ அண்ட் ஏஓக்கான ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ்க்கான அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதனோட கிளாஸஸ்லாம் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா May 18th ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மெட்டீரியல்ஸும் ஃபுல்லாக அப்டேட் ஆகி ஃபுல்லாக ரெடியாக இருக்குது. கிளாஸஸ் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் மெட்டீரியல்ஸ் மட்டும் வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ தேங்க்யூ.